கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துருந்தாங்க. அவங்கள யாரையுமே விஜய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. கடைசி 2 நாளாக விஜய் அவர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு கால் பண்ணி வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை கேட்கும்போது ஒரு மக்களாக எப்படி இருக்கு மேம்? நான் அந்த ப்ராப்ளம்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பீப்புளை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. போகிறவங்க க்ரௌடு இருக்க இடத்துக்கு தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் லேடிஸோ குழந்தைங்களோ வயசானவங்களோ போகக்கூடாது. ஸோ இதோட பெரிய ப்ளேம் வந்து பீப்புள்கிட்ட தான், அங்கே போன பீப்புள்கிட்ட தான். அண்ட் அகெயின் விஜய் ஏன் போய் பார்க்கலன்னா, திரும்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி ஒரு க்ரௌட் ஃபார்ம் பண்ணி அங்கே திரும்பி ஒரு இஷ்யூ ஆனால் திரும்பியும் அதுக்கும் விஜயை தான் சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே. திரும்பி அங்கே போனால் நாங்கள் விஜய்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா இல்லை டயான அங்கே அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இஷ்யூ ஆக்கி அகெயின் அதுக்கும் விஜய் மேலே தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஹி டிட் வாஸ் 100% ரைட் ஃபார் மீ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். And I feel very bad for the people who died there. So yeah. இப்போ வீடியோ காலில் விஜய் அவர்கள் பேசும்போது எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, அது என்ன வீடியோ காலில் பேசுகிறாரு, நேரில் போய் பார்க்க மாட்டாரா, அவருக்கு வந்து மக்கள் மேலே வந்து இது கிடையாது, அவருக்கு கேரிங் கிடையாது, அவருக்கு அவ்வளோ மக்கள் முக்கியம்னா போய் பார்த்துருக்கணும்ல, அவர்லாம் எப்படி முதலமைச்சராக முடியும், 2026 என்ன பண்ணிட முடியுன்ற கேள்வியும் வருதுல்ல மேம் தொடர்ந்து. கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அது நடக்க தான் போகுது. ஸோ அதுக்கான இனிஷியல் ஸ்டெப்பாக தான் அவங்க வீடியோ கால் பேசுகிறாங்க. 26ல் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும். நான் விஜய்க்குன்னு சப்போர்ட் பண்ணல, ஒரு சேஞ்ச் வேணும். இப்போ எல்லாம் எதுவுமே சரியில்லை. ஸோ வி நீட் அ சேஞ்ச்.